வெஜ்ஜு குருமா ஊற்றிங்க சொதன்னு ஆளுக்கு ஒவ்வொரு கொத்து புரோட்டா அதில் ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வெஜ்ஜு, அதனால் எனக்கு ஆனியன் ரோஸ்ட்டே ஒன்று போதுன்னு சொல்லிட்டுனுங்க. நம்ம மாப்பிள்ளை எனக்கு 2 முட்டை தோசை வேணும்னு சொன்னாருங்க. நம்ம திண்ணை விருந்து தானுங்க, பிறந்த நாள்னாவே நம்ம திண்ணை விருந்து தானுங்க. பிறந்த நாளுக்கு திண்ணை விருந்து வச்சாங்க. அந்த திண்ணை விருந்தை நான் பார்த்துட்டு இருக்கிறோமுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை 2-3 நாளாக பெஞ்சுது, மழை வார மாதிரி இருக்குது. மழை நோய் வாங்கிட்டு வாங்கப்பா 7-7:30 சாப்பிட்றலான்னா, எத்தனை மழை வந்தாலும் நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றதான் வழக்கம். அதனால் எல்லாம் வாங்கி அந்த வைக்கல் 8 மணி ஆயிடுச்சுங்க. அண்ணா சித்தப்பா மாமா எல்லாம் வந்தாச்சுங்க. நல்லா ரசித்து ருசித்து அந்த இலை மணத்துக்கு அதுக்கு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. நானும் தம்பியும் தான் கடைசியாக சாப்பிட்டோம்ங்க. நம்ம அண்ணன் சாப்பிடும்போது அந்த சொதன்னு இருந்த கொத்து புரோட்டாவுக்கு மறுபடியும் வெச்சு குருமா ஊற்றி எச்சா சொதன்னு பண்ணி நல்லா ரசித்து சாப்பிட்டார். இப்போ தான் தம்பி இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குதுன்னு சொன்னார். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.